அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக க்ரீன் சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரைஸு, நூடுல்ஸு இன்னும் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஆயிலு லைட்டாக ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 பீஸ் ஏலக்காய் தாளிச்சிக்கலாம். அதை போட்டு ரொம்ப சடச்சடன்னு வெடிக்கணும்னு தேவையில்லை. அதை போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்தால் போதும். நறுக்குன இஞ்சி ஒரு துண்டு, 5 பீஸ் பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோங்க. ரொம்ப இஞ்சியும் பூண்டும் பொடியாக நறுக்கணும்னு தேவையில்லை. 1-2 நறுக்குனா போதும். ஏன்னா இது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட கையோடையே 50 கிராம் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எதையுமே ரொம்ப மெரூன் கலர் ஆகிற வரை வதக்கணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்தடுத்த பொருளை டக்கு டக்குன்னு சேர்த்துற வேண்டியதான். இதுவும் லைட்டாக வதங்கட்டும். அது கூடயே 1 ஸ்பூன் உப்பு, அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகா ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. நீங்கள் தண்ணி ஊற்றின கையோடையே பச்சை மிளகா கொஞ்சமாக இருக்கனால டக்குன்னு கொதி வந்துடும். கொதி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அரைக்கும்போது ஒரு 2-3 தடவை பல்ஸில் விட்டுட்டு நல்லா க்ரீன் கலராக வரணுங்கிறதுக்கு வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க. அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேங்க. அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேங்க. ரொம்ப கலந்துட வேணாம். லைட்டாக கலந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அப்போ தான் வடிகட்ட முடியும். எல்லாத்தையும் அந்த வடிகட்டியில் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அடியில் நல்லா சாறு இறங்கும். சக்கையெல்லாம் மேலே நிற்க ஆரம்பிச்சிரும். இது மாதிரி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இன்னுமே இதில் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக தான் இருக்குது. தண்ணியை ஊற்றி திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை திரும்பவும் இன்னொரு டைம் வடிகட்டணும். அதுக்காக நம்ம எந்த டவாவில் திரும்பவும் குக் பண்ண போகிறோமோ அதே டவாலையே இன்னொரு டைம் வடிகட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. 1-2 சக்கை இருந்தாலும் வந்துடும். ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் திரும்பவும் இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே தான் இனிமேல் குக் பண்ணி எடுக்கணும். ஹையில் வச்சிடாதீங்க. கட்டி கட்டியாக ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அது நம்மளோட விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும் நிறையா சேர்த்துட்டிங்கன்னா. அது கூடயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் வினிகர் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சும்மா இப்படி கையில் எடுத்து சேர்த்துக்கிறோங்க. நல்ல கலர் கொடுக்கும். கலருக்காக தான், நிறைய மஞ்சத்தூள் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சோண்டு போதும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணவே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ரொம்ப ட்ரையாக விட்றாதீங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த சில்லி சாஸ் தெரியும்ல, அந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்த உடனே இப்போ இறக்கிடலாம். இறக்கி இது நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சாஸை க்ளோஸ் பண்ணி ஆற வச்சிடாதீங்க. ஓப்பன்லேயே தூசி எதுவும் படாத இடத்துல வச்சு ஆற வச்சுக்கிறோங்க. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் திரும்பவும் ஒரு 4 ஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது பாட்டிலை நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றி நல்லா குலுக்கி தூர ஊற்றிடுங்க. தூர ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. இது ஒரு 2 வாரம் வரை வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து கைவிடாமல் எடுத்திங்கன்னா 2-3 மாதம் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த அளவுக்கே செஞ்சு பாருங்கள், அதுதான் நல்லது. உங்களுக்கு காரம், புளிப்பு, அந்த வினிகரோட டேஸ்ட்டு இதெல்லாம் எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு திரும்ப நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த க்ரீன் சாஸோட ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.